வணக்கம். இப்போ நிறைய கல்லூரிகளுக்கு செல்லுகிற போது அந்த மாணவர்கள் நம்மக்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு குறை, நான் ரொம்ப சிந்திக்கிறேன், மிகு சிந்தனையில் இருக்கேன், ஓவர் திங்கிங்னால நான் பாதிக்கப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மிகு சிந்தனைனா என்ன, ஏன் வருது, அதனால் என்ன பிரச்சனைங்கிறத பற்றி நாம் சிந்திக்கிறது அவசியம். இப்போ என்னென்னா, கடந்த காலத்தை பற்றியே நினச்சிட்டு இருக்கிறது, நான் அப்படி பேசியிருக்கூடாதோ, நான் அப்படி செஞ்சிருக்கூடாதோ, நான் செஞ்சது தப்போ அப்படின்னு நினைக்கிறது. அதாவது கடந்த காலத்தை பற்றி சிந்திக்கிறது, எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிறது. இதனால் ஏதாவது பிரச்சனை வருமோ, நாளைக்கு நான் மாட்டிக்கணும், என் பேர் கெட்டு போயிடுமோ, இந்த மாதிரி சிந்திக்கிறது. எப்போவுமே இந்த மாதிரி நான் செஞ்சது சரியோ, நான் செஞ்சது தப்பாக இருக்குமோ, இதனால் பாதிக்கப்படுறோமோ அப்படின்னு சிந்திக்கிறதுனால என்ன ஆகும்னா, அந்த மென்டல் எக்ஸாஷன்னு சொல்கிற மாதிரி மன உணர்ச்சி அது ரொம்ப அதிகமாகி அவங்க வேதனைப்படுவாங்க. இது எதனால் எந்தெந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும்னா, ஒன்று என்னென்னா, ஒரு விதமான பதற்றம், ஒரு பயம் ஏற்படும், சுயமரியாதை குறைவாயிரும், லோ செல்ஃப் எஸ்டீம், தன்னம்பிக்கை குறைஞ்சி போயிடும், ஒரு லோ கான்ஃபிடென்ஸ். அப்புறம் இந்த மாதிரி சிந்திக்கிறவங்களாம் என்னென்னா, ஒரு டைப் ஏ பர்சனாலிட்டின்னு சொல்லக்கூடியவங்க, எல்லாமே கரெக்டாக இருக்கணும், எதுவுமே பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அவங்க பதற்றப்படுவாங்க, பர்ஃபெக்ஷனாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க, எல்லாமே தங்க கண்ட்ரோலில் இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. இந்த மிகு சிந்தனை இருக்குது பாருங்கள், இவங்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உணர்ச்சி மேலாண்மை குறைவாக இருக்கும், எதுக்கெடுத்தாலும் உணர்ச்சி வசப்படுறவங்களாக இருப்பாங்க. இதனுடைய பாதிப்புகள் எப்படி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதலாவதாக என்னன்னாக்க, அவங்களுக்கு ஒரு பதற்றம் இருக்கும், அந்த பதற்றத்தினால ஒரு மன அழுத்தம் இருக்கும், ஒரு மாதிரி மன தொய்வு, ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவாங்க. அவங்க தூக்கமில்லாத இரவுகளை அவங்க கழிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் என்ன ஆகுனா, மனசு அப்படியே ஹெவியாக போயிடும், ஒரு கொஞ்ச நேரத்துலேயே ரொம்ப டயர்டாகிடுவாங்க. இதில் என்ன ஆகும்னா, அவங்களுடைய உடம்பும் பலவீனமாயிரும், ஒரு மென்டல் டென்ஷன் ஏற்படும், அடிக்கடி ஹெட்டேக் வர ஆரம்பிச்சிடும். அந்த ஹெட்டேக் வர்றது மட்டும் இல்லாமல் என்ன ஆகும்னா, சில நேரங்களில் லோ இம்யூனிட்டி வந்துடும், அந்த எதிர்ப்பு சக்தி கூட அவங்களுக்கு குறைவாயிரும், அவங்களால முடிவெடுக்க முடியாது. அதை என்ன சொல்கிறாங்கன்னா, டெசிஷன் பேரலிசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு முடிவை டக்குன்னு எடுக்க முடியாது, ஏன்னா நிறைய சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க, அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ, அதனால் பிரச்சனை வருமோ, இதை எடுத்தால் ஏதாவது ஆயிருமோ, அதை எடுத்தால், அப்படியே சிந்திச்சுக்கிட்டு என்னென்னா முடிவே எடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியும் குறைஞ்சி போயிடும், ஒரு நாளைக்கு 10 பக்கம் கூட அவங்களால படிக்க முடியாது, ஒரு ஃபோக்கஸும் பண்ண முடியாது, ஒரு விஷயத்தில் தொடர்ந்து அவங்களால கவனம் செலுத்தவே முடியாது. இதனால் என்ன ஆகும்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா, ஒரு நாளைக்கு அவங்க செய்யக்கூடிய வேலைகள் ரொம்ப ரொம்ப குறைவாக போயிடும். மற்றவங்களோட ரிலேஷன்ஷிப்பும் சரியாக இருக்காது, ஏன்னா அவங்க பேசுகிறதெல்லாம் இவங்க இதனால் சொல்லியிருப்பாங்களோ, ஓ அதனால் எப்படியா, என்னை மட்டமாக நினச்சிருப்பாங்களோ, என்னை அவங்க புறக்கணிக்கிறாங்களோ, அப்படிலாம் சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் இந்த ரிலேஷன்ஷிப்பு ஒரு தனிமைப்படுத்தப்படுபவர்களாக ஆகிவிடுவார்கள். எல்லாரோடையும் சகஜமாக பழகிறதுக்கோ அல்லது அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் அவங்களால முடியாது. அதனால் ஒரு தனிமைப்பட்டு போயிடுவாங்க. இன்னொன்று என்னென்னா, எதை அவங்க சிந்தித்தாலும் மற்றவங்க அதை கன்ஃபார்ம் பண்ணணுன்னு எதிர்பார்ப்பாங்க. நான் செஞ்சது கரெக்டாக, நான் சரியா, நான் பேசுகிறது சரியா அப்படின்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ண பார்ப்பாங்க. இதனால என்ன ஆகும்னா, வாய்ப்புகளை எல்லாம் இழந்துருவாங்க. நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும், ஆனால் இந்த மிகு சிந்தனை பண்ணி 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 அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, அந்த வாய்ப்புகளை இழந்துருவாங்க. இதை விட முக்கியமான என்னென்னா, இந்த மிகு சிந்தனை இருக்கிறவங்க ஒருபோதும் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. எதை அவங்களுக்கு கொடுத்தாலும் அவங்க இது பிரச்சனையா, இதனால் பாதிப்பு வருமோ அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்கள ஒரு சந்தோஷமாக இருக்கும்போது கூட இந்த சந்தோஷம் நீடிக்குமான்னு நினைப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் இருப்பார்கள். சரி, இதை எப்படி தவிர்க்கலாம்? முதல்ல இந்த மிகு சிந்தனை வரும்போது அதை நோட்டீஸ் பண்ணணும். ஓ, நம்ம இப்போ ஓவர் திங்கிங் பண்ணுறோம், உடனே இது ஓவர் திங்கிங் அப்படின்னு அது ஒரு லேபிள் பண்ணிடணும். இப்போ என்ன பண்ணிடணும்னா, அதை விட்டுட்டு வேறு ஏதாவது ஆக்டிவிட்டி, ஒன்று படிக்கணும், ஒரு கதை புக் எடுத்து படிக்கணும், அல்லது ஒரு சின்ன வாக்கிங் பண்ணணும், அல்லது ஒரு கிளிப்பிங் பார்க்கலாம், உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கலாம், ஏதோ ஒன்று அதுலேருந்து ஒரு ஆக்டிவிட்டிக்கு ஷிஃப்ட் பண்ணுறது. அப்புறம் என்னென்னா, நம்மளே கிரவுண்ட் பண்ணிக்கிறது, யதார்த்தத்துக்கு வருது. ஏன்னா இதுதான் பாஸ்ட்டுக்கு போகுது அல்லது ஃப்யூச்சருக்கு போகுது இல்லையா? இது ரெண்டுலேருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணணும், ஒரு டீப் ப்ரீதிங் பண்ணுறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, மைண்ட்ஃபுல்லாக இருக்கிறது, இந்த நொடியில் இருக்கிறது தான் மைண்ட்ஃபுல் ஈட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு திச் நாட் சொல்லுவார், மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லுவார். அந்த நொடியை சிந்திப்பது. கடந்த காலத்தில் என்னமா இருந்துட்டு போகுது, அது முடிஞ்சு போச்சு, எதிர்காலத்தில் என்ன வருதோ அப்போ பார்த்துக்குவோம், இதை விட நம்ம அறிவாளியாக இருப்போம், சமாளிச்சுக்குவோம், இப்போ எதுக்கு அதுக்காக பயப்படணும், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பாருங்கள், ஒரு சாதாரணமானவர், ஒரு சாதாரண மனிதர் பார்த்திங்கன்னா, வறுமை எல்லாத்துக்கும் நடுவில் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். அவங்க எப்படி சிரிக்கிறாங்க, அவங்க நிகழ்காலத்தில் வாழ்கிறாங்க, அவங்ககிட்ட நம்ம கற்றுக்கணும். அந்த மாதிரி ஒரு சூழலில்
நாம் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் பற்றி சிந்திப்பதை விட்டுவிட்டு நிகழ்காலத்தில் நம்மை நிறைத்து கொண்டு வாழ்வது மிகவும் நல்லது. சரி, ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் சரி கடந்ததை பற்றியோ எதிர்காலத்தை பற்றியோ சிந்திக்கிறதுக்கு ஒதுக்கிட்டு அதுக்கு மேலே ஒதுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். இன்னொன்று என்னென்னா, நம்ம மேலேயே ஒரு கருணை வர வேணாமா? நம்மளை வதச்சிக்கலையா? இப்போ நம்ம அதிக சிந்திச்சு நம்மளை நாமளே வதச்சிக்கிறோமே. நம்ம மேலே ஒரு கருணை இருக்கிறவங்க யாருமே மிகு சிந்தனைக்குள்ளே போக மாட்டாங்க. நம்ம உடல் ரீதியான ஒரு ஆக்டிவிட்டி ஒன்றும் இல்லை. நீங்கள் இந்த மாதிரி மிகு சிந்தனை வருது, ஒரு சைக்கிளிங் பண்ணுங்கள், கார்டனில் இருக்கிற பிளான்ட்ஸுக்கு போய் தண்ணி ஊற்றுங்க, அல்லது ஒரு கேட்ச் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்களே யாருமே இல்லைன்னா ஒரு செவுத்தில் எரிஞ்சு பிடிச்சிட்டு பாருங்கள். அப்படி செஞ்சீங்கன்னா என்ன ஆகும்னா அட்டென்ஷன் இம்ப்ரூவ் ஆகும். அதனால் என்ன ஆகும்னா இந்த மிகு சிந்தனை குறையும். அப்புறம் ஒரு தியானம் மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறது, ஒரு தியானம் பண்ணுறது, அப்படி பண்ணிங்கனாலும் அந்த மிகு சிந்தனை குறையும். நல்ல நண்பர்கள் இருப்பாங்க. நீங்கள் இந்த மிகு சிந்தனை பண்ணாலே உங்கள் நண்பர்கள் உங்களை விட்டு போயிடுவாங்க. அதனால் நீங்கள் நண்பர்களை சம்பாதிக்கிறது மிகவும் அவசியம். அந்த நண்பர்களிடம் பேசணும். அவங்ககிட்ட பேசுனீங்கன்னா உங்கள் கவலையெல்லாம் போயிடும். நீங்கள் ரொம்ப கற்பனை பண்ணியிருப்பீங்க, அதை நண்பர்கள்ட்ட பேசி பார்த்தீங்கன்னா அது ஒன்றுமே இல்லைன்னு தெரியும். பல நேரங்களில் பெர்சீவ்டு ஃபியர் இஸ் மோர் தென் தி ஆக்சுவல் இன்சிடென்ட் அப்படின்னு நம்ம சிலதை பற்றி பூதாகரமாக திங்க் பண்ணிக்குவோம். கடைசியில் பார்த்தா அது ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அதனால் நீங்கள் உங்கள் நண்பர்கள்ட்ட பேசுங்க. உங்களுக்குன்னு சில ப்ளசண்ட் ஆக்டிவிட்டீஸ், பிரியமான செயல்பாடுகளை வச்சுக்கோங்க. ஒரு டிராயிங்காக இருக்கலாம், ஒரு கவிதை எழுதுறதா இருக்கலாம், கவிதை புத்தகம் படிக்கிறதா இருக்கலாம், ஒரு சிறுகதை படிக்கிறதா இருக்கலாம். ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி அதை நீங்கள் செய்யுங்க. ஒரு கேம். எப்போவுமே இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்கள் பிரெயினில் டோப்போமைன் அதிகமாக சுரக்கும், இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸுங்கிறது. அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஃபிசிக்கலான ஆக்டிவிட்டி, உடல் ரீதியான ஒரு செயல்பாடில் ஈடுபட்டிங்கன்னா அந்த நேரத்தில் என்ன ஆகும்னா இந்த ஓவர் திங்கிங் உங்களை விட்டு போயிடும். இது ஏன் வருதுன்னா, இந்த ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ்னு நம்ம பிரெயினில் ஒரு பகுதி இருக்குது. அதுதான் நம்மளுடைய டெசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. அது என்ன ஆகுனா அது செர்டனிட்டியிலேருந்து அன்சர்டனிட்டியை போகும்போது இந்த ஓவர் திங்கிங் வரும். அமிக்டிலான்னு ஒரு பகுதி இருக்குது, அதுதான் பயத்துக்கான ஒரு காரணம். அந்த அமிக்டிலா இருக்கே, அதுவும் இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸும் ஒன்றில் ஒன்று ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அதனால தான் என்ன ஆகுதுன்னா பயப்படுறது, நிறைய சிந்திக்கிறது, இப்படியானா என்ன, அப்படியானா என்ன, இப்படிலாம் சிந்திக்கக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்துது. அதனால் நாம் இந்த செயல்பாடுகளை எல்லாம் செய்து சிறிது சிறிதாக அதிலிருந்து விடுபட்டோமே ஆனால் நம் வாழ்க்கை வளமாக இருக்கும், உறவுகள் பலப்படும், வாய்ப்புகளை தவறவிட மாட்டோம், எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்போம். நன்றி, வணக்கம்.